ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து 1 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வேளைக்கு வர மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 1/4 கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே தோசை ஊற்றும்போது நமக்கு வந்து முறுமுறுன்னா நல்லா ஊற வச்சா தான் நமக்கு வரும். இது கூட வந்து நான் வந்து 6லேருந்து 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து மாவு அரைச்சாச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ போட்டதுனால நமக்கு வந்து ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இதை ஃபைனலாக வந்து